பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் நடைபெற்று வரும் நிலையில் அதை எப்படி மூடி மறைப்பது என்ற வழிகளைத்தான் அரசு தேடிக்கொண்டிருப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், சிங்கப்பெண் என வெறும் பெயர் மாற்றம்தான் நடைபெற்றிருக்கிறது என்றும் அதற்கு என்ன அதிகாரம் உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் இதுவரை வாய் திறக்கவில்லை என்றும் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாவேகா அரசுக்கு எந்த அக்கறையும் கிடையாது என்றும் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி அரசு எந்த கவலையும் காட்டவில்லை. அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத அளவுக்கு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை விட மோசமாக அதை எப்படி மூடி மறைப்பது அப்படிங்கிற வழிகளைத்தான் இன்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண் படைக்கு முன்னாடியே இருந்ததை பேர் மாற்றம் செய்து தருவதை பற்றி கூட நாங்கள் பெருசாக பேச விரும்பலை. ஆனால் அவர்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு என்ன சரியான அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல. ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, இல்லைன்னா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க தொடர்பு கொண்டு அந்த பெட்ரோலிங் அந்த பகுதியில் ஏதாவது ஒரு குற்றம் நடந்து கொண்டு இருந்தால் அவங்களை காப்பாற்றுறதுக்கான வகை கூட கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழலில் முதலமைச்சர் இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை.